பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். முதல்ல வந்துட்டு அவங்க ஏதோ ட்ராமா தியேட்டரோ ஏதோ சொல்கிறாங்க, அது ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்களாம், அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நான் எந்த ஒரு அவங்க டேலண்ட் நான் பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் அது ஏதோ ஒரு இந்த டம்ளர்லாம் வச்சு ஏதோ சர்க்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, சர்க்கஸ் மாதிரி ஏதோ பண்ணாங்க. அந்த சர்க்கஸும் உருப்படியாக பண்ணல. அதாவது பாட்டு பாடிக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணுறது வந்துட்டு அது மல்டி டாஸ்கிங் தான். அது சொல்லப்போனால் ஒரு வெரைட்டி ஷோ, ஒரு டேலண்ட் ஷோவில் போயிட்டு பண்ணலாம். இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் டிவியில் வந்து ஃபேமஸ் ஆகி அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அதாவது எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் காட்டியிருக்கலாம், உங்கள் டான்ஸ் காட்டியிருக்கலாம், இல்லை மிமிக்ரி, பப்பட் ஷோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் பண்ணது வந்து அதுவும் ஒரு கேங்கு. அதாவது பேசிக்கலி அது வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்குன்னா வந்த கேங்கு இது. அதில் இந்த மாதிரி வந்து பண்ணுற ஒரே ட்ராமா என்ன, எல்லார் பற்றியும் புரணி பேசுகிறது, எல்லாரோட பிரெயினையும் வாஷ் பண்ணுறது. எங்கேயாவது டிஷ் வாஷராக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது இதில். எனிவே அவங்க பேர் கூட கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, மாயா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆயா, எல்லாரையும் கழுவுறாங்க. நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தப்பாக சொல்ல நான். பட் இவங்க பண்ணுறது அதான் கிட்டத்தட்ட அதான் பண்ணுறாங்க. சரி, ஏதோ கேமரா இருக்குன்றதுனால விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மண்டையை கழுவுறது இல்லை வாயை கழுவுறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையே அதுதான், ஃபுல் டைம் வேலை. அப்புறம் வந்து இவங்க பற்றி சில விஷயம் கேள்விப்பட்டேன் நான். அது ஒன்றும் பெருசாக என்ன சொல்கிறது, பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி விஷயங்களே கிடையாது. அவங்களோட சாய்ஸ் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது டோட்டலி ஒரு ஒரு மேன் மாதிரி தான் இவங்க பிஹேவியரும் இருக்குது. ஒரு வேறு இவங்க ஏதாவது டிரான்ஸ்ஜெண்டராக என்ன நமக்கு தெரியாது. பட் நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ண வேணாம், யாரையுமே நீங்கள் தப்பாக பேச வேணாம், யாரோடையும் நீங்கள் போயிட்டு இப்படி கையை காட்டி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூஞ்சில், அதாவது அவங்கள ப்ரொவோக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தால் எவ்வளோ தப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு பிகாஸ் யூஆர் அ உமன் நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறீங்க. ஸோ அதான் நடக்குது. ஸோ ஈவன் கமல் சார் எபிசோடில் கூட ரொம்ப எதிர்பார்த்தோம் ஏதோ நடக்கும் அப்படின்னு நடக்கும். தீபாவளி வேறு. ஸோ தீபாவளி வந்துட்டு ஓ மை காட் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் திஸ் மேன் வில் டூ ஹிஸ் திங் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நாயகனா ஏதோ வந்து கன் எடுத்தார். ஆனால் அதில் புல்லட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கன்னை எடுத்துகிட்டு இந்த தீபாவளிக்கு இந்த பசங்க வெடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட வெடிக்கல. இருந்தால் தானே ஏதாவது ஸ்டஃப்பே இல்லாமல் சும்மா வந்துட்டு பேசிட்டு போயிட்டு, இது எந்த மாதிரி இது ஹோஸ்ட்னால் எப்படி இருக்கணும். எனிவே இந்த வீடியோ வந்து கமல் பற்றி கிடையாது. பட் கமலுக்கும் மாயாவுக்கும் ஏதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மூவியில் நடித்தாங்க இல்லையா, விக்ரம் படத்தில், நான் ஏற்கனவே சொன்னேன். அது வேறு, அது நடிப்பு, நம்ம அதை விட்டுடலாம். பட் இருந்தாலும் இவர் எதுக்காக எங்க சைடு, அதாவது இப்போ விமென் அப்படின்னாலே வந்து இவர் சாஞ்சிடுறாரு. இது உள்ள அர்த்தத்தில் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இவர் வந்து குரல் கொடுக்கணும், ஒரு லேடி வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும், எல்லாமே பண்ணணும். அதே தான் நீங்கள் மென்னுக்கும் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா யூஆர் அ மேன் யுவர் செல்ஃப், ரைட்? இஃப் யூஆர் அ மேன் அண்ட் உங்களை வந்து என்னென்னவோ பாடுறாங்க, இந்த மாதிரி நாயகர் வந்துட்டார், எல்லோரும் தொட நடுங்குது அப்படின்னு என்னவோ பாட்டெலாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்புறம் ஆண்டவர் வர சொல்கிறாங்க உங்களை. சாரி, என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியல அவரை பற்றி பேசுகிறது இந்த பாயிண்டில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நினச்சிருந்தா போன வீக் நடந்த எல்லாமே எவ்வளோ வந்து ஒரு ட்ராமா ஒரு லேடிக்கு, அதாவது விஜய் அர்ச்சனாக்கு, ஈவன் விசித்ரா கூட வந்து அவங்க ஒரு சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்காம, அவங்க எந்த விஷயத்த சொல்ல வராங்கன்னு பேச விடாமல், ரொம்ப இம்மெச்சூர்னு சொல்கிறது கூட பேச, ரொம்ப லோ தேர்ட் ரேட் மாதிரி தே காட் டு எ லெவல் வேர் தே கேன், எப்படி சொல்கிறது, நான் திரும்ப இந்த நாய் பூனெல்லாம் சொல்ல விரும்பல. பட் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏதாவது ஒரு இது தெரியாத ஒரு ஜீவன் உள்ளே வந்துடுச்சுன்னா அது எப்படி மேலே விழுந்து அது கடித்து கொதறி அது உயிர் இல்லாமல் ஆக்குவாங்களோ, அது உயிரோடு கடித்து சாப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த கும்பலில் இருந்தது, இன்க்ளூடிங் த மென். சில பேர் கூட சொல்கிறதுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது. பட் ஆஸ் அ உமன் டு அனதர் உமன், இதுதான் விசித்திர கரெக்டாக கேட்டிருப்பாங்க அந்த வீக்கெண்ட் ஷோவில். அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க. பட் இவங்களுக்கெல்லாம் இல்லையானா நிறைய ரெட் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதோட அது டை வேறு மாதிரி ஆடெலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சு, தைரியமாக கேள்வி கேட்குறாங்கன்னா விசித்ராக்கு அகெயின் ஒரு சல்யூட்.
அவங்க வேறு ஏதாவது கேம் விளாடினாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். இவர் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். சொல்லப்போனால் பிரதீப் வெளில போனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா பிரதீப் வந்துட்டு அவ்வளோ பாப்புலர் கிடையாது. இருந்தாலுமே அவர் என்ன சொன்னார், ஹீ கரெக்டட் கமல் வென் ஹீ கால்ட் இஸ் நேம் பிரவீன்னு அதை சொன்னார். பிரவீன்னு சொன்னப்போ இல்லை, என் நேம் பிரதீப் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கிற ஒரு ஆள். ரெண்டாவது, கமலே சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எதனால் அவர் வெளில போனாருன்னு. ஸோ யாராவது அவரை டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க, ரொம்ப தைரியசாலி புத்திசாலின்னா அவருக்கு தாங்க முடியாது. இதுதான் விஷயம். சரி, எனிவே கம்மிங் பேக் டு அவர் ஆயா. இப்போ ஆயா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை எங்கே ஆரம்பித்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செகண்டும் ஒரு நாளும், அதாவது பிரதீப்பை சொன்னாங்க உட்காந்து யோசிச்சுட்டா இருக்கான், ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டா இருக்கான், ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்குன்னு. சொல்லப்போனால் அந்த என்டையர் ஸ்கீம் அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் அட்மாஸ்பியர் ஸ்ப்ரெட் பண்ணதே வந்து ஆயா தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிகினிங்கில் வந்துட்டு அவங்கள ஸ்மால் பஸ் ஹவுஸ்க்கு அனுப்புகிறப்போவே என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு கூல் சுரேஷை டார்கெட் பண்ணாங்க. என்ன இந்த மாதிரி பார்க்குறேன், என்ன அப்படி பண்ணுறேன், அப்புறம் வந்து ஏதோ என்ன மூஞ்சிலாம் உடச்சிருவேன், கல்லாலி அடிப்பேன், என்னென்னவோ பேக்ரவுண்டில் சொல்லியிருந்தாங்க கூல் சுரேஷை. அவரும் ஒரு மேன், ஓகே. ஸோ அவரை இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நேர்லேயும் போய் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து எபிசோடில் போட்டிருக்காங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த 1 hour எபிசோட்லேயே போட்டிருப்பாங்க கட் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு லேடி வந்து இப்படிலாம் பேசுது. இதே வந்து அகெயின் நான் திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, மென் இந்த மாதிரி நான் மூஞ்ச உடச்சிருவேன், ஈவன் வெளில வந்தால் நடக்கிறத வேறு இப்படிலாம் பேசியிருந்தா அது எந்த அளவுக்கு நெகட்டிவாக போயிருக்கும். அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அமைச்சிருப்பீங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உரிமை குரல்லாம் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே வார்ன் பண்ணி வெளில அமைச்சிருப்பீங்க. ஸோ எதுக்கு இந்த சாஃப்ட் கார்னர்ன்றது எனக்கு புரியல. அகெயின் திஸ் இஸ் கொஸ்டின் டு கமல் சார் இந்த விஜய் டெலிவிஷன். ஸோ மாயாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து இதுதான் அவங்க அப்படின்னா, ஷீ இஸ் பிளேயிங் ஒரு கேம், ஓகே. ஸோ அதை வந்து நான் என்டையர்லி தப்பு சொல்லலை. ஸோ எண்ட் ஆஃப் டேட்ஸ் சர்வைவல் கேம். ஸோ இவங்களுக்கு ஐ திங்க் ஷீ இஸ் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் ரைட் நவ். ஏன்னா அந்த எபிசோட்லேயே அவர் வந்து ரொம்பலாம் கேள்வி கேட்காட்டியுமே ஹீ ஆஸ்ட் சர்டன் கொஸ்டின்ஸ். அதாவது நீங்கள் இப்படி கையை காட்டி கேட்குறது அதெல்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ தட் இஸ் ஃபைன். பட் அதுக்கே அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக வந்து வச்சு செய்ய வேண்டியது கமல் சார் தான் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்த. நீங்கள் எப்படி இன்னொரு லேடிக்கு ட்ராமா கொடுக்கலான்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் பேசுகிறது எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட அவர் பேச வைக்கிறாரு. அதாவது மாயாவை வந்துட்டு உங்கள் சைடு ஸ்டோரி ஏதாவது இருக்குமே சொல்லுங்கள் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அப்சர்வர், எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, யாருமே எனக்கு ஃபேவரட் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு ஹிண்ட் கொடுக்குறீங்க, எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவங்க அதாவது ஒரு குற்றவாளி வந்து அவன் தப்பை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். சொல்லப்போனால் தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த பர்டிகுலர் ஷோவோட வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ஃபியரில் தான் இருந்தாங்க அவங்க. ஏன்னா இட் டுக் தம் சம் டைம் டு ரியலைஸ் their ஃபால்ட். யார் பூர்ணிமாவும் சரி மாயாவே சொல்லியிருப்பாங்க, நம்ம சைடு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தப்பு பண்ணவன் தான் அதாவது தப்பு பண்ணுறவன் மனுஷன்னு சொல்லுவாங்க, அந்த தப்பை உணர்றவன் தான் பெரிய மனுஷன். சரி, அது கமல் டயலாக நான் லைட்டாக மாற்றி சொல்லியிருக்கேன். பட் எப்படி இருந்தாலும் அவர் வந்து யாராவது இப்போ வந்து ஒருத்தருக்கு உண்மையாகவே ஒரு அநீதி நடந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப், அர்ச்சனா, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க அதாவது இதே பாயிண்ட் தான் நானும் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து வாயை திறந்து பேசுகிறதே பெரிய விஷயன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, எஸ்பெஷலி விமன். அப்போ விமனே தான் சொல்கிறாங்க, எனக்கு திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு, இப்படிலாம் பண்ணாங்க, எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, எங்களால் வந்து பல்லு கூட வளர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு வேர்ஸ்டான ஒரு கேரக்டர், ஒரு பர்சனை, மேல் ஃபீமேல் அப்புறம் விட்டுருங்க, இது எப்படி அந்தளவுக்கு ஒரு கல்லஞ்சக்காரங்களாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது என்னதான் ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களோட பேசாமல் இருக்கலாம், இல்லைனா வேறு இன்னொருத்தரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி, அதான் எல்லாரையும் அமைச்சராக வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட யார்கிட்டயாவது சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக்கோங்க, டிசிஷன் வந்து வேணும்னா என்கிட்ட வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டாக் டு ஹர் தட் லேடி, அதாவது விசித்ரா கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கேப்டனாக வந்தது, அதை வந்து அந்தளவுக்கு ஃப்ரம் டே ஒன் யூ ruined it. அதுக்கு சப்போர்ட் இந்த பூர்ணிமா வேறு. எனக்கு என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட புரியல அப்படின்னா, சரி நீங்கள் வந்துட்டு அவரை வெளில அமைச்சிட்டிங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இருக்கிற ஆளுங்களோடையாவது ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா. நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அக்லி கேம் ஒன்று விளையாடிட்டு
எல்லாரையுமே ஒன்று உங்கள் பக்கம், அதாவது உங்கள் பக்கம் வந்து கை தட்டணும், ஜாலர் அடிக்கணும். இந்த விற்கிற மாதிரி ஆளுங்கள்லாம் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் அவனை மதிப்பீங்க. இல்லைன்னா எனக்கு புரியல. இப்போ யூ ஆர் ஆல்சோ கண்டஸ்டன்ட், எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கதை விட்டாங்க, எனக்கு ட்ராமா இருந்திருக்கு, வெளியில் சில விஷயம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. யாருக்கு உனக்கா, அதாவது கமல் கேட்டிருப்பார், ஏன் நீங்கள் வந்துட்டு அவரை தட்டி கேட்கலையா மாயா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதே நம்ம பிரதீப்போட விஷயத்தில் அந்த டே ஆஃப் எவிக்ஷன் கேட்டிருப்பாரு, நீங்கள் ஏன் பேசலை, பிரதீப் எடுத்து கேள்வி கேட்டிருக்கலாம்லான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து இல்லை சார் பயமாக இருந்தது சார் அப்படின்வாங்க. அப்போது நேச்சுரலாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அதுவும் கமல் சார் வந்து நல்லா நக்கல் அடிப்பார். அவர் என்ன கேட்டிருந்தோன்னா, பயமா யாருக்கு, உங்களுக்கா, உங்களை பார்த்தா நாங்கள் பயப்படணும்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லலை. அதான் நிறைய விஷயத்த அவர் வந்து அப்படியே விட்டார். அது எதுக்கு விட்டார், என்ன விஷயம்னு தெரியல. அது மாதிரிலாம் சொல்லியிருந்தால் பயங்கரமாக கிளாப் வந்துருக்கும். அதை பண்ணலை. சொல்லப்போனால் ஒரு பப்பெட் மாதிரி தான் அவர் நடமாடிட்டு இருக்காரு. நேராக வராரு, அது ஒரு ஏதோ ஒன்று சீட் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதில் உட்காந்துட்டு உருன்றாரு. இதுக்காக கூப்பிட்டாங்க உங்களை? உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? சரி, அவரை தனியாக வச்சு செய்வோம். அவர் தான் மெயின், அவர் தான் பாஸ் ஃபைட் அப்படின்வாங்க கேமிங்கில். அவர் தான் மெயின் வில்லன். நான் கடைசியில் வரேன் அவர்கிட்ட. ஸோ அகெயின் மாயாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்படி இருந்தாலும் அவங்கள வந்துட்டு நீ வின் பண்ண முடியாது, சரியா? ஸோ நீ என்ன தான் நீ நல்லவன் ப்ரூவ் பண்ணாலும் நீ வின் பண்ண மாட்டேன். நீ என்ன தான் நான் பயங்கரமான வில்லின்னு ப்ரூவ் பண்ணாலும் நீ வின் பண்ண மாட்டேன். ஏன்னா உன் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் ஆகாது, அதாவது பருப்பு வேகாதுன்றான். நீ பூர்ணிமாவை தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக நீ இறங்கிடுவ, அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே நீ அந்த அக்லினஸ்லேருந்து நீ வெளில வர மாட்டேன். ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ உனக்கு நடந்தால் வந்து அது ஒரு தப்புன்றா. எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க, வெளியிலையும் சரி இப்போ உள்ளேயும் சரி அதான் பண்ணிகிட்டு இருக்க. அதான் உன்னோட உண்மையான செல்ஃபு. அதனால் நீ உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீ காப்பாற்றிக்கோ. இல்லைனா வெளியில் வந்துட்டான்னா ரொம்ப கேவலமாக உன்னை பற்றி ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் நீ வின் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடையாது. பட் டாப் 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா உனக்கு எப்படி இருந்தாலும் கொண்டு வருவாங்க, ஃபேன்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. விஜய் டிவியே ஏதாவது கூதல் பண்ணிவிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க, உன்னையும் பூர்ணிமாவும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் போனால் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஷோ உருப்படும், குவாலிட்டி கண்டென்ட் கிடைக்கும். அண்ட் ஐ திங்க் இட் வில் பி பூர்ணிமா. இந்த வாரம் இல்லாட்டியும் அடுத்த வாரம் போவாங்கன்னு எனக்கு ஒரு தாட்.